ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேனிங் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில்கிட்டையும் கதிர்கிட்டையும் 10 லட்ச ரூபாய் 2 மாதத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கடையில் வாங்கிட்டு வந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா கோமதிக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன பண்ணுறது, அவர்கிட்ட எதுவுமே நம்ம பேச முடியாது அப்படின்னு நினச்சி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் வராங்க. வந்த உடனேம்மா, உங்ககிட்ட நான் 10 லட்ச ரூபாய் கேட்டேனாம்மா, நீங்களாம் வற்புறுத்தி என்கிட்ட 10 லட்ச ரூபாவை கொடுத்துட்டு இப்போது 10 லட்ச ரூபாவை கொடுனா நான் எங்கேம்மா போவேன்? 2 மாதத்தில் 10 லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுக்கணும் தானே? அந்த 10 லட்ச ரூபாவை கொடுத்துட்டு இந்த வீட்டுக்கும் எனக்கும் கும்பிடு போட்டுட்டு நான் பாட்டுக்கு என் பொண்டாட்டியை கூட்டுட்டு நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஐயோ, தெரியாமல் கேட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் இரு, நான் போய் அப்பா கிட்ட பேசுகிறேன். இங்கே பாருமா, அவர்கிட்டலாம் நீ பேசவே தேவையில்ல. இனிமேல் யாரோட காசும் எனக்கு தேவையே கிடையாது. அந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்குற வரைக்கும் தான் நான் இந்த வீட்டில் இருப்பேன். அதுக்கப்புறம் என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. செந்தில் அந்த மாதிரி நானும் எங்கேயாவது வீடு எடுத்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் மீனா இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, மாமா உங்களுக்கு போதுமா மாமா, இந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ஒருத்தராக இந்த வீட்டை விட்டு துரத்துட்டு நீங்கள் மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலான்னு இருக்கீங்களா மாமா? என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை நாங்கள் கேட்டிங்களா உங்ககிட்ட 10 லட்ச ரூபாய் கொடுங்கன்னு? நான் லோன் போட்டு தானே அவருக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தேன். நாங்கள் லோனை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிருந்துருப்போம்ல. நீங்கள் தானே இந்த காசை வச்சு அந்த லோனை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் கையில் வந்து கொடுத்தீங்க. ஆனால் இப்போ வந்து இப்படியெல்லாம் கேட்டால் நாங்கள் எங்கே போவோம்? 2 மாதத்தில் 10 லட்ச ரூபான்ற தொகை எப்படி எங்களால் கொடுக்க முடியும்? மனசாட்சி இல்லாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா. இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, யாரும் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, அதுதானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜு இருந்துட்டு, ஆமாக்கா, அவர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அத்தை மனசை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, அத்தை எவ்வளவோ அவங்க கிட்ட பேச போனாங்க. ஆனால் எதுவுமே யோசிக்காம அவங்கள ஒரு மாதிரி அடிமைத்தனமாக வச்சுன்னு இருக்கணும்னு தானே நினச்சிட்டு இருக்காரு நம்ம மாமா. இப்படியெல்லாம் இருந்தவங்க இப்போ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்ட உடனே ரொம்ப கோபம் வருது அவருக்கு. அதனால தான்க்கா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் அவரை நம்பவே கூடாது. நம்ம அவரோட 10 லட்சம் தானே, நம்ம கொடுத்துடலாம்க்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜு பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்ட தான் நம்ம பாண்டியன் வந்துட்டு, என்னம்மா நீங்களும் என்கிட்ட திரும்ப பேசிக்கிட்டீங்களா? இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு கட்சி, நான் மட்டும் உங்களுக்கு தேவையில்லாதவனா போயிட்டேன். நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன எதிரி மாதிரி தெரியுதா? அவங்க 2 பேரும் தான் சொன்னாங்க, என்னால் அவங்களுக்கு எந்த ஒரு பாய்தாவும் இல்லை, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பண்ணது எல்லாமே திருப்பி கேட்டால் இப்போ உங்களுக்கு கோவம் வருதோ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே, எங்கள் பாருங்க மாமா, நாங்களும் ஒன்றும் உங்ககிட்ட வந்து இதை பண்ணுங்க செய்யுங்கன்னு கேட்கவே இல்லையே. ஆனால் நீங்களே தானே எடுத்துகிட்டு வந்து இதை வச்சுக்கோங்க, பெற்றவனா நான் இது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே வந்து கொடுத்தீங்க. இப்போ நீங்களாக கொடுத்துட்டு இப்படி சொன்னால் எப்படி மாமா? நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. எதுக்காக மாமா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் வந்துட்டு, என்னப்பா மீனா, நீயும் புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியப்பா அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா, நானும் பேசக்கூடாதுன்னு அமைதியாக தான் இருந்தேன். அத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. அத்தையோட கஷ்டத்தை புரிஞ்சாவது அவர்கிட்ட பேசுவாருன்னு பார்த்தா அதுவும் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நீங்கள் எங்கே போய் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் இருக்கிறவங்கள சந்தோஷத்தோடு தானே நீங்கள் முக்கியமாக நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக இருக்கலாமே. அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்தது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக அத்தைக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே, இங்கே பாருப்பா மீனா, இந்த வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் ஒரே கட்சி ஆயிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டை விட்டு நீ போடான்னு சொல்கிறீங்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, இப்பயும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அத்தையும் பேசாமல் இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நாங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணால் கூட நீங்கள் அதில் தலையிடாதீங்க, அதை எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறீங்க. அப்படி இருக்கும்போது அத்தை மனசு கஷ்டப்படுறதை எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. நீங்கள் 2 பேரும் பேசினா தான் என்ன, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புன்னு உங்களுக்கே தோணலையே மாமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் வந்துட்டு, மீனா போதுப்பா மீனா, இனிமேல் பேசாத. அப்பாவோட மனசு ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குது. திரும்ப அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச வேண்டாம். இனிமேல் இதை பற்றி நம்ம பேசுறது வேண்டாம் மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மாமா, உங்களுக்கு என்ன 10 லட்ச ரூபா தானே? கண்டிப்பாக நான் அந்த 10 லட்ச ரூபாவை 2 நாளில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதே மாதிரி லோன் போட்டு தான் நான் கொடுக்க போகிறேன். இனிமேல்
ஏன் அதை பண்ணீங்க, ஏன் இதை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்காதீங்க, உங்கள் 10 லட்ச ரூபாவை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் நீங்கள் யார் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டேறாங்களேன்னு தான் எல்லாரும் வருத்தப்படுறாங்களே தவிர நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னெல்லாம் சொல்லவே இல்லை. கோமதி என்ன பாவம் பண்ணா, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், சரி நம்ம தன்னோட அண்ணனோட கௌரவம் போயிடக்கூடாதுன்னு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அதுவும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழாமல் 2 பேரும் சண்டை போட்டு அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து போகாமல் இருந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தம்பி, நீங்கள் கோமதி கூட பேசலாம்ல அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எனக்காக அவர்கிட்ட யாருமே இந்த மாதிரி பேச தேவையில்லை, எனக்காக நீங்கள் யாருமே அவர்கிட்ட பேசாதீங்க, அவர் பேசினா பேசட்டும், பேச கட்டி போகட்டும், இத்தனை நாளாக அவர்கிட்ட நான் காலில் போய் விழுந்த பார்த்தியா, அதனால தான் அவர் திரும்ப திரும்ப என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டோம் அவமானப்படுத்திக்கிட்டும் இருக்காரு. அவர் காலிலே நான் விழுந்து கிடக்கணும், அதனால தான் அவர் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இனிமேல் அவர் காலிலலாம் நான் விழுந்து இருக்கவே மாட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்தால் அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனால் அவர் ஏதாவது பண்ணால் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக இது எதுவுமே நான் நடக்கவே விட மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன், என்னால் இதெல்லாம் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இங்கே பாருங்கள், என் மேலே இருக்கிற கோவத்தில் பசங்க மேலே எதுக்காக கோவத்தை காட்டுறீங்க, பசங்க ரொம்ப பாவம், பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 10 லட்ச ரூபாவை 2 மாதத்தில் கொடுக்கணும்னா அவ்வளோ பெரிய தொகைக்கு எங்கே போவாங்க, நீங்கள் மட்டும் அந்த 10 லட்ச ரூபாவை நீங்கள் ஒன்றியவா, அதாவது அந்த நிலத்தை விற்று தானே எடுத்துகிட்டு வந்தீங்க, அப்போது அப்படியே அவங்கக்கிட்ட விற்கிறதுக்கோ இல்லை ஏதோ இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் எதுவுமே இல்லாமல் அந்த 10 லட்ச ரூபாவை எப்படி கொடுப்பாங்க. சரி, அந்த 10 லட்ச ரூபாவை 2 பேருமே கொடுத்துட்டாங்க, 20 லட்ச ரூபாவை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யாருக்காக சேர்த்து வைக்க போகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே பாண்டியனுக்கு அப்போ தான் புரியுது. இங்கே பாருங்கள், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். இங்கே பாருப்பா மீனா, நீ பேசினதுக்கப்புறம் தான் நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரிஞ்சுது. இனிமேல் நான் உங்ககிட்ட எந்த ஒரு காசையும் கேட்க மாட்டேன். இங்கே பாரு கதிர், செந்தில், இங்கே பாரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம சரவணன் வந்துட்டு, அப்பா நீங்கள் எதுக்காகப்பா மன்னிப்பு கேட்குறீங்க, ஏதோ கோவத்தில் நீங்கள் பேசிட்டீங்க, கோவத்தில் பேசுகிறதெல்லாம் அர்த்தத்தை தேடிக்கிட்டு இருக்க முடியுமா, வேண்டாப்பா இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, என்னங்க இப்போ என்ன மனசு திருந்துற மாதிரி நடிக்கிறீங்களா, இல்லை உண்மையாகவே திருந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு கோமதி, நீ பண்ணது தப்புன்னு இப்போ வரைக்குமே உனக்கு புரியல. நீ முடிவு எடுத்தது நான் தப்புன்னுலாம் சொல்லலை, ஆனால் இத்தனை நாளாக என்கிட்ட ஒவ்வொரு பொய்யை சொல்லி மறைச்சி வச்சுருந்தல, அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். ஆனால் அதை யாருமே புரிஞ்சுக்காமல் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது என்னோட மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரே பக்கம் இருக்கிற போது நான் மட்டும் எங்கே போக போகிறேன், இனிமேல் நானும் எந்த ஒரு தப்புமே பண்ணுறதில்ல, யார் எந்த முடிவு எடுத்தாலையும் சொல்லுங்கள், நான் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன், எதுவுமே சொல்ல போகிறதில்ல, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னோடய வேலையை நான் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த 10 லட்ச ரூபாவை கேட்டது நான் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஐயோ, இவரோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ, இவரை இப்படி கஷ்டப்படுத்தி நான் ஒரு நாள் கூட நான் கஷ்டப்படுத்துனது கிடையாது, கடவுளே நீ தான் எப்படியாவது எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே எமோஷ்னலாக கோமதி கிட்ட வந்து, இங்கே பாரு கோமதி, நீ ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா உன் பக்கம் நிற்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, நான் பண்ணது தப்பு தான், நான் கோமதி என்னை மன்னிச்சிரு கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை நான் காயப்படுத்தணுனால இப்படி பண்ணவே கிடையாதுங்க, ஏதோ எனக்கு அப்போ தோணலை, எதுவுமே தோணலை, உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்களேன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்லலை, அவங்களா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அவங்க 2 பேரையும் சொல்ல வச்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் கையெடுத்து கும்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அப்போத்தான் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இனிமேல் யாருமே கோவப்படக்கூடாது, இது எல்லாத்துக்குமே காரணம் கதிரும் நம்ம மீனாவும் ராஜியும் பேசினதுனால தான் இப்போது மாப்பிள்ளையே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டே இப்போ கோமதி கூட ஒன்று சேர்ந்துட்டாங்க. இங்கே பாருப்பா மீனா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தா கேட்கவும், என்ன அப்போத்தா இப்படி எங்ககிட்ட போயிட்டு இப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறீங்களே, நீங்கள் போய் மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா, இவ்வளோ பெரிய வார்த்தையை நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாருங்கள், உங்களுக்காக துணிக்கு துவைக்கணும், உங்களுக்காக சமைக்கணும்னு எனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா, ஆனால் நீங்கள் தான் என் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என் கூட பேசாமல் இருக்கிறதுனால நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சி தான் இதெல்லாம் செய்யாமல் இருந்தேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லைங்க. நீங்கள் இப்படி பண்ணாவது என்கிட்ட வந்து பேசுகிறீங்கன்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணனே தவிர உங்களை கஷ்டப்படுத்தணும்னா இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, மாப்பிள்ளை இங்கே பாருங்க மாப்பிள்ளை, கோமதி கோவிலுக்கு போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். ஆனால் நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சி இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சி தான்ப்பா இது எல்லாத்தையும் பண்ணேன். ஆனால் இது வேறு மாதிரி பிரச்சனையாக மாறிடுச்சு, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்து பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சுருக்கீங்க. நான் தான் எதுவுமே புரிஞ்சுக்காமல் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாச மொழியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அடுத்த நாள் காலையில் நம்ம கோமதி கிட்டே நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, இனிமேல் உங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாது, நீங்கள் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, இது எல்லாமே உன்னால் தான் நடந்துச்சு, ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நமக்குள்ளே என்ன இந்த நன்றியெல்லாம் வேண்டாம் அத்தை, நான் வேலைக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம சரவணனும் பாண்டியனும் கடைக்கு கிளம்புனான்னு ரெடியாகி கிளம்புறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்போ தான் இருந்துட்டு, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை கடைக்கு கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்த நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம தங்கமையில் இருந்துட்டு வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வயிறு பெருசாகி ஒரு மாதிரி வயிற்றை பிடிச்சிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம சரவணன் இருந்துட்டு அப்படியே தகச்சு போய் அப்படியே ஷாக்கிங்கில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, என்ன சரவணா எதுவுமே பேசாமல் வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுவுமே பேசாததை பார்த்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே நம்ம சரவணன் ரொம்ப தூரத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்டே நடந்து போயிட்டு, இங்கே பாரு சரவணா, என்னாச்சு, எதுக்காக இப்படி நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் அப்பா அங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலை காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம மயிலை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சு, என்ன சரவணா, தங்கமயில் மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா என்கிட்ட வந்து சொன்னாப்பா, நான் தான் அவளை அசிங்கப்படுத்தி இந்த குழந்தைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவள் பொய் சொல்கிறோன்னு நினச்சி இப்படிலாம் சொல்லிட்டேன்ப்பா, ஆனால் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு எனக்கு இப்போ தான்ப்பா புரியுது, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா சரவணா, இந்த விஷயத்த எங்ககிட்ட ஏப்பா சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, அவள் பொய் சொல்கிறோன்னு நினச்சி தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன், ஆனால் இவள் உண்மையை சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியாதுப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயத்தில் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே எனக்கு தெரியலப்பா, அவளுக்கு தண்டனையை கொடுக்குறதா நினச்சி என்னோடய குழந்தைக்கும் சேர்த்து தண்டனையை கொடுத்துட்டேனேப்பா அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு சரவணா, இப்பயும் ஒன்றும் இல்லை, நீ தங்கமேல் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறியா சொல்லு, இங்கே பாருங்கப்பா, அவளுக்காக இல்லைனாலையும் நான் குழந்தைக்காக அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. இங்கே பாரு சரவணா, நீ கவலைப்படாத, நான் தங்கமேல்கிட்டே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல்கிட்ட போகிறாங்க. போன உடனே, இங்கே பாருப்பா, நீ மாசமாக இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சரவணனை பாண்டியனை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்கில், ஆமாம் மாமா, சொல்லுங்கள் மாமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்ப்பா இந்த விஷயத்தை எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லலை, உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்படி இருக்கும்போது என்னோடய லைஃப்பில் நடக்கிற நல்லது கெட்டது உங்களுக்கு எதுக்கு தெரியணும், அதனால தான் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லலை, என்னோடய புருஷன்ற ஒருத்தர்கிட்ட நான் போய் சொன்னேன், ஆனால் இந்த குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி தான் அனுப்பினார், இனிமேல் நான் யாருக்கிட்டே சொல்லணும், யாருக்கிட்டையுமே சொல்ல தேவையில்லை, என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், என் குழந்தைய யாருக்கிட்டையும் அசிங்கப்பட விடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என்னோடய குழந்தைய நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நானே வேலைக்கு போயிட்டு என்னோடய குழந்தைக்கான செலவு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணனுக்கும் ரொம்பவே சரவணனுக்கும் சரி பாண்டியனுக்கும் சரி ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இங்கே பாருப்பா, இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பேன்லப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நான் எவ்வளவோ முறை உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன், நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் மன்னிப்பு கேட்டும் நீங்கள் மன்னிக்காதீங்க, இந்த குழந்தைக்காக மட்டும் என்னை மன்னித்து ஏற்றுக்கிட்டு என்னை சந்தோஷமாக பார்த்துக்குவீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு. இங்கே பாருங்கள் மாமா, எத்தனை முறை உங்கள் காலில் விழுந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்களிருந்து சின்னவங்க வரைக்கும் அவங்க காலில் விழாத குறைய கெஞ்சிருப்பேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கோங்கன்னு எத்தனை முறை உங்ககிட்ட கேட்டிருப்பேன், ஆனால் என்னோடய மனசை யாருமே புரிஞ்சுக்காமல் என்னை காயப்படுத்தி
தானே அனுப்புனீங்க. அப்படி இருக்கும்போது நான் யார் மனசை புரிஞ்சுக்க சொல்கிறீங்க? இனிமேல் யாரோட மனசையும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இனிமேல் என்னோட குழந்தையும் சரி என்னையும் சரி எங்கேயுமே அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ நான் பார்க்குறதில்ல. பார்க்கக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். இனிமேல் எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, நாளைக்கு உங்கள் அம்மாக்கிட்டேயோ உங்கள் அப்பாக்கிட்டேயோ நான் பேச வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு கோமதிக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பாண்டியன் முடிவு எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி கோமதி அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா எல்லாருமே பயங்கரமாக ஷாக்கில், சரவணா இங்கே பாரு சரவணா, என்ன சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? அவள் மாசமாக இருக்கிற விஷயம் இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியலே, உன்கிட்ட சொன்னாலா அவள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா என்கிட்ட ஒரு முறை வந்து சொன்னான், அதெல்லாம் நான் அவள் போய் சொல்கிறேன்னு நினச்சி நான் தான் நம்பாமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருடா சரவணா, ஒரு முறை என்னையும் கோவிலில் வச்சு என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் வந்திருக்குவா போல், ஆனால் அவன் மேலே இருக்கிற கோவத்தில் அவளை திட்டி நான் அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, யாருமே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை பாரு, இதனால தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே எனக்கு கோவம் வருது, ஆனால் கோவப்பட்டால் மட்டும் கோவப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த விஷயத்துலலாம் கோவம் வராமல் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசுவோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவள் ஏதோ பேச வரா, நம்ம மன்னிப்பு தான் கேட்க வரான்னு நினச்சி நான் அவளை ரொம்ப திட்டிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம மீனா ஞாபகம் அப்போ தான் வருது நம்ம கோமதிக்கு. அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே, இங்கே பாருடி, ஒரு முறை அந்த தங்கமையில் நீ கூட்டிகிட்டு வந்தல, அதாவது கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்தல, அவள் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, அது முடிஞ்சு போன விஷயம் அத்தை, இனிமேல் அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம், வேண்டாத்த விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, என்ன விஷயமா பார்க்க வந்தா சொல்லுடி, அவள் என்ன சொல்லணும்னு என்கிட்ட வந்தா சொல்லுடி, எனக்கு இப்போவே அந்த விஷயம் தெரிஞ்சாகணும், கண்டிப்பாக இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எனக்கு தெரியும், முதல்ல அந்த என்ன விஷயம்னு அது முதல்ல என்கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, மயிலக்கா வந்துட்டு உங்ககிட்ட அவங்க மாசமாக இருக்கிற விஷயத்த தான் சொல்லலான்னு வந்தாங்க, ஆனால் நீங்கள் தான் எதுவுமே பேச விடாமல் அவங்கள கஷ்டப்படுத்தி அனுப்பி வச்சிட்டீங்க. இப்போது அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டு போனாங்கன்னு தெரியுமா? நீங்களும் சரி மாமாவும் சரி ரொம்பவே காயப்படுத்தி தான் அவங்கள அனுப்பி வச்சிங்க. அந்த காயப்பட்டதுனால தான் இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, மாமாவோட வாழ்க்கையிலையும் சரி உங்களோட குடும்பத்துலேயும் சரி நான் எந்த வகையிலுமே தொந்தரவாக இருக்க விரும்பலை. இனிமேல் நான் என்னோடய வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் நம்ம அவங்கள நம்மளே போய் கூப்பிட்டாலே அவங்க வரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்ன மீனா, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இங்கே பாருங்க அத்தை, எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்திருக்கேன், ஆனால் மயிலுன்னு பேச்சு எடுத்தாவே நீங்கள் ரொம்பவே கோவப்படுறீங்களே, அவளை பற்றி பேசாத அப்படின்னு என் வாயவே அடித்து விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் எப்படி உங்ககிட்ட நான் சொல்ல முடியும்? அதனால தான் யாரோட பிரச்சனைக்கோ நான் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எதுவுமே யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருடி, என்னதான் இருந்தாலையும் நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சரவணனும் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடறாங்க. சரிங்க அத்தை, இந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, இது சரவணனும் அவரும் அதாவது தங்கமையில் வெளியே பார்த்துருக்காங்க, அவள் வயிற்றை பிடிச்சிக்கிட்டு வெளியே நடந்து போடுறதை பார்த்துட்டு சரவணன் ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு அவள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினச்சி தான் நான் அவளை நம்பவே இல்லை, ஆனால் இப்போ எல்லாமே உண்மைன்னு தெரியும் போது அவள் என் கூட இல்லாததை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம இது மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, அவங்கள உங்ககிட்ட பேச வந்த முதல்லாம் நீங்கள் அவங்கள காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சிட்டீங்க, ஆனால் இப்போது அவங்க கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னமோ பண்ணுங்க அத்தை, நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவர் அதாவது அவங்க வீட்டில் போய் பேசலான்னு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எடுத்திருக்க முடிவு சந்தோஷம்தான், ஆனால் அவங்க அம்மா கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஓவராக தான் பேசுவாங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், அது தெரிஞ்ச விஷயம் தாண்டி, என்ன பண்ணுறது, சரவணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும், என்ன பண்ணுறது, அது அப்போவே யோசித்து வேறு நல்ல பொண்ணாக பார்த்து என்னோடய சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா, என்ன பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிடி மீனா, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள்,
நம்ம போய் அந்த வீட்டில் பேசிட்டு மயிலை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தங்கமயில்கிட்ட அதாவது ஃபோனும் இல்லை, அதாவது ஃபோன் எல்லாருமே பிளாக்ல போட்டு வச்சுருக்காங்கல்ல. அதனால் நம்ம கோமதி, பாண்டியன், சரவணன் இவங்க 3 பேருமே இப்போது பாக்கியத்து வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு கோமதி, சரவணன், அதாவது பாண்டியன் இவங்க 3 பேரையுமே பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்கில் அப்படி தகச்சு போய் நிற்கிறாங்க. வந்தவங்களை வாங்கணும் சொல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு கோமதி, பாண்டியன் அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இவங்க 3 பேருமே பார்த்துட்டு வாங்க மாப்பிள்ள, வாங்க சம்மந்தி, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஏயா உனக்கு புத்தியே இல்லையா, நம்ம பொண்ணை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவங்கள எப்படியா உள்ளே கூப்பிட்ற நீ? இங்கே பாரு கோமதி, என்னதான் இருந்தாலும் அவங்க சம்மதி, என்னதான் இருந்தாலும் அவங்க மருமகனை நினச்சாங்களா? அது எதுவுமே நினைக்காம தான் நம்ம பொண்ணை வீட்டை விட்டு துரத்துனாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காகங்க நீங்கள் அவங்களுக்கெல்லாம் பாவம் பார்க்குறீங்க? அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம பாவம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், இருந்தாலையும் உங்கள் பொண்ணுக்கு கொடுக்குற அதாவது உங்கள் பொண்ணுக்கு தண்டனை கொடுக்குறதா நினச்சி எங்கள் வீட்டு வாரிசுக்கு நாங்கள் தண்டனையை கொடுக்க விரும்பலை. அதனால் உங்கள் பொண்ணு நாங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள், இத்தனை நாளாக இருந்த கோவம்லாம் எங்கே போயிடுச்சு? என் பொண்ணு மேலே என் பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது இப்போ தான் என் பொண்ணோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள், நடந்த விஷயத்த பேசலாம் இப்போ வரல, நடந்து முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் அப்படியே விட்டுட்டு உங்கள் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். இப்போ உங்கள் பொண்ணை அனுப்ப முடியுமா முடியாதா, அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்கள், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு இங்கே பாரு பாக்கியம், இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. நீ ரொம்ப ஓவராக பேசாமல் முதல்ல நம்ம பொண்ணை அவங்க கூட அனுப்பி வைக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே இங்கே பாரியா, அவள் தான் வேலைக்கு போயிட்டு இப்போது எல்லா செலவுக்கும் அவள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் இந்த வீட்டை விட்டு போயிட்டானா இங்கே யார் சமைச்சு போடுறது, இது இங்கே யார் செலவெல்லாம் பார்த்துக்கிறது, நமக்கு யார் சம்பாதிச்சு கொடுப்பா, இல்லை நீ போறிய வேலைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம மாணிக்கமும் அமைதியாடுறாங்க. தன்னோட பொண்ணு தன் வீட்டுக்கு செலவுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு மாசமாக இருக்கிறன்னு புள்ளன்னு கூட பார்க்காம என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா இத்தனை நாளாக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்களான்னு எங்கிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறீங்க, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் நினைக்கும் போது வீட்டை விட்டு அனுப்புவீங்க, நீங்கள் நினைக்கிற போது வந்து கூப்பிடுவீங்க, நாங்கள் அனுப்பி வச்சிடணுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்கம்மா, எதுக்காக நீங்கள் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள், இங்கே பாருங்கள், இந்த வீட்டுக்கே அவன் தான் சம்பாதிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவளை அனுப்பி வச்சுட்டிங்கன்னா இந்த வீட்டுக்கு யார் சம்பாதிச்சு போடுறது, என்னாலலாம் அவளை அனுப்ப முடியாது, இனிமேல் அவள் இங்கே தான் இருப்பாள், இனிமேல் உங்கள் வீட்டு பக்கம் கூட அவள் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம பாக்கியம் அது கோமதியிலேருந்து நம்ம பாண்டியன்லேருந்து சரவணன்லேருந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பொய் சொல்லி இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டீங்க. சரி, குழந்தைக்காகவாச்சும் உங்கள் பொண்ணை ஏற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு மருமகளாக ஏற்றுக்கலான்னு நினச்சா நீங்கள் அதையும் விட மாட்டாங்க போலையே, உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட கேட்கவும், இங்கே பாருங்கள், எனக்கு அதெல்லாம் இல்லை, என்ன பண்ணுறது, எங்கள் சூழ்நிலை அப்படி, எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால அப்படி ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இப்போது அவள் தான் எங்களுக்கு சம்பாதிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான், அவளையும் விட்டுட்டோன்னா எப்படி எங்கள் வீட்டுக்கு யார் சமைச்சு போடுவான்? இவரும் வேலைக்கு போக மாட்டார், இவளும் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கா, நான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்படி யார் வேலைக்கு போயிட்டு இந்த சமையலுக்கு இந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு யார் சம்பாதிச்சு கொடுப்பான்? இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது சம்பாதிச்சு கொடுக்குறவளை நான் எதுக்காக இங்கேருந்து விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் பேசிக்கிறேன், உங்கள் பொண்ணை எப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியும், அவள் என்ன மாரி வரவே மாட்டா, கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது தங்கமயில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பாண்டியன், கோமதி, சரவணன் இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தங்கமயில் இருந்துட்டு, மாமா வாங்க, மாமா வாங்க அத்தை, மாமா நீங்கள் எப்படி மாமா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மயில், நீ வீட்டுக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டீங்களான்னு நினச்சி எத்தனை நாள் எங்கே இருக்கேன் தெரியுமா, ஆனால் நீங்களே வந்து வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்கும்போது நான் எப்படி வரமாட்டேன்
மாட்டேன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக நான் வரேங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? என்னோட சந்தோஷத்துக்கு என் சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வரேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, நான் சொன்னால் மட்டும்தான் நீ அந்த வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டுக்கெல்லாம் உன்னை அனுப்புகிற மாதிரி இல்லை. அவங்க நினைக்கிற போது வந்து கூப்பிடுவாங்க, நினைக்கிறப்போ வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு நீ ஆடிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம சரவணன் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு நம்ம தங்கமயில கூட்டிகிட்டு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.